ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போய் என்னென்ன செடியில் என்னென்ன காய் இருக்குது, என்னெல்லாம் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்க்கலாம் பாருங்கள். பீக்கஞ்செடி இன்றைக்கி முதல் அறுவடைங்க. எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே பச்சை பசேல்னு நல்லா நீளமாக கொழுன்னு வளர்ந்துருக்கு. ஒரு 3 காய் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. மற்றதெல்லாம் இன்னும் பிஞ்சாக இருக்குங்க. பெரிய காய் பார்த்து நல்லா அறுவடை செஞ்சாச்சு. பாருங்கள், செடியில் நிறைய நிறைய பிஞ்சு பூ நிறைய விட்டுருக்கு. காய் பாருங்கள், நல்லா கொழுன்னு நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு. மஞ்சக்காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊடுபயிராக வெங்காயம் இந்த மாதிரி ஏதோ நடலாம். அது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா செடி வகையும் நட்டுக்கிட்டால் நம்ம வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் அறுவடை செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி பீக்கஞ்செடி, வெண்டஞ்செடியில் காய் நிறைய இருக்குது. மற்றதெல்லாம் இன்னும் வேறு செடியெல்லாம் இன்னும் பிஞ்சும் பூவாக இருக்குங்க. நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் விதை மோசமாக இருந்துச்சு. ஆனால் நட்டு இப்போ நல்லா முளைச்சி நல்லா பெருசாக நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஸ்வீட் கார்ன் இன்னும் பூ பூக்கவே இல்லை, இன்னும் கருதும் வைக்கலைங்க. ஆனால் இப்போ இது பார்த்திங்கன்னா புடலஞ்செடி நிறைய இப்போ தான் பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது. ஆனால் இன்னும் காய் அறுவடைக்கு வரல. மஞ்சக்காட்டில் இந்த மாதிரி ஓரத்தில் வெங்காயம் நடலைங்க. ஆனால் அந்த வெண்டஞ்செடி பாருங்கள் நிறைய காய் இருக்குது. வெண்டைக்காய் இன்றைக்கி அறுவடை செஞ்சுக்கலாம். இன்றைக்கி தேவையான காயெல்லாம் அறுவடை செஞ்சாச்சுங்க. பீட்ரூட் பாருங்கள், நம்ம ஊர்லேயும் பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாமே சூப்பராக வருது. இந்த வைகாசிப்பட்ட மஞ்சள் பொடியில் இந்த பீட்ரூட் செடி 10-20 செடியாட்டம் முளைச்சிருக்கு. எல்லா செடியுமே கிழங்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, அதனால் நான் பிடுங்கலை. காயை அறுவடை செய்யலைங்க. இந்த கிழங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு அறுவடை செஞ்சுக்கலான்னு விட்டாச்சு. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் எல்லா வகையான செடியும் காய் சூப்பராக காய்க்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி, பீட்ரூட்டு அப்படின்னு எல்லா செடியுமே சூப்பராக இருக்குது. பீட்ரூட் செடி விதை நல்லா மேல் டாப்பில் வச்சாத்தாங்க கிழங்கு நல்லா விழுகும். ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முள்ளங்கி பாருங்கள். இன்றைக்கி நிறைய முள்ளங்கி அறுவடைக்கு தயாராக இருக்குது. 2-3 பொடிங்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.